நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமா புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லா ஆசை பூவினில் வேறே இல்லை என்றும் எனக்கு வராதரவே. இயேசுவல்லா ஆசை பூவினில் வேறே இல்லை என்றும் எனக்கு வராதரவே. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மூலம் தரிசிப்பேன். ஆனந்தமா எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, உண்மை துதிக்கிறேன், உண்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக இந்த சம்பத்தினை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். முற்றுமுடிய பொறுப்படுத்திக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்த நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, தேவன் வித்தியாசமாக தேர்ந்தெடுக்கிறார். காட் சூசஸ் டிஃப்ரெண்ட்லி. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஒரு யூனிவர்சிட்டி நோட்டீஸ் போர்டிலே ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு லிஸ்ட் எழுதி போட்டிருந்தோம், யாரெல்லாம் விளையாட வேண்டும் என்று சொல்லி. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு வாலிபனுக்கு ரொம்ப மனதுக்கு வேதனை. ஏனென்றால் அவருடைய பெயர் அங்கே இல்லை பாஸ்கெட் பால் விளையாட்டுக்காக.
எல்லாம் திரும்பி மேலே அது ஒருவேளை பார்த்து சரியில்லையோ என்று சொல்லி மேலேருந்து கீழே பார்க்கிறார், கீழேருந்து மேலே பார்க்க, சைடில் பார்க்க, எல்லாம் திரும்ப 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 செக் பண்ணுகிறார். ஆனால் அவருடைய பெயர் அங்கே இல்லை. மனதுக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருந்தது. என்ன பண்ண சொன்னால் கோச் தம்பி கேட்டார், ஏன் என் பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லை என்று கேட்ட உடனே அவர் சொல்லிவிட்டார், நீ அந்த விளையாட்டுக்கு போவதற்கு உனக்கு ஹைட் சரியாக இல்லை, எனவே நீ ஜூனியருடைய டீம்லேயே உன்னை சேர்த்துருக்கிறேன், சீனியர் டீம்லேயே போய் நீ விளையாட முடியாது என்று சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமான வருத்தம். எவ்வளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி உற்சாகமாக எல்லாம் படித்து எல்லாம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி நம்முடைய பேர் இல்லாமல் ஆகிவிட்டது அந்த லிஸ்ட்லேன்னு சொல்லி வீட்டுக்கு போனவுடனே வீட்டில் ரொம்ப சோகமாக இருந்தார். தாயார் கேட்டார்கள், ஏனப்பா ரொம்ப இந்த முகம் ரொம்ப ரொம்ப கலங்கலாக இருக்கிற என்னென்று கேட்ட உடனே அவர் சொன்னார், இப்படியாக அம்மா இந்த லிஸ்ட்லேயே விளையாட போகிற லிஸ்ட்டில் என்னுடைய பேர் அங்கே இல்லை என்று சொன்ன உடனே அம்மா உடனே உற்சாகமாக சொன்னார்கள், இதற்கு பற்றி நீ ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம், அப்படியே அதை மறந்துவிடு, நீ தினமும் நீ போய் இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணு, இந்த கோச் கிரவுண்டுக்கு வருவதற்கு முன்பதாகவே நீ போய் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீ பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று சொல்லி அவரே உன்னை பார்த்து சொல்லுவார், உன்னை அழைப்பார், உன்னை நான் முதல்ல எடுக்காத தவறு என்று தவறுதான் என்று சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு நாள் நடக்கும் என்று சொல்லி அம்மா அந்த உற்சாகமான வார்த்தையை சொல்லி அவரை என்கரேஜ் பண்ண உடனே இவரும் மனம் தளர்ந்து போகாதபடி செய்யலாம் என்று சொல்லி தினமும் காலையிலே கோச் அந்த கிரவுண்டுக்கு வர்றதுக்கு முன்பதாக இவர் போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து விடுவார். அவர் போதும் நீ போயின்னு சொல்கிற அளவுக்கு இவர் அங்கே விளையாடுவார். என்ன நடந்து சொன்னால் பிற்காலத்திலே அவர் பெரிய ஒரு பாஸ்கெட் பிளேயராக வந்தார். உலக பிரசித்தி பெற்றவர் தான் மைக்கேல் ஜோர்டன். அவர் ரொம்ப ஏன் ஹைட் நமக்கு சரியில்லை என்பதற்காக இப்படி நம்ம இதில் எடுக்கவில்லை என்று சொல்லி ரொம்ப மனவேதனைப்பட்டார். ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால் பெரிய ஒரு பெயர் பெற்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பாஸ்கெட் பிளேயராக அவர் வந்தார். பாஸ்கெட் பால் பிளேயராக வந்தார்னு சொன்னால் அதுதான் பல வேளைகளிலே பார்ப்போம். நாம் கூட நினைப்போம், நம்ம எல்லாம் தானே நல்ல முறையிலே இருக்கிறோம், ஏன் நம்ம விடவும் மற்றவர்களுக்கு எல்லா சான்ஸும் கிடைக்கிறதே, ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நாம் ரொம்ப துக்கமாக இருந்தால் கடவுளுக்கு தெரியும் எந்த நேரத்திலே நம்மை அவர் செலக்ட் பண்ண விடுவார், எதற்காக டிலே ஆகிறது, ஏன் நாம் இந்த முறை செலக்ட் ஆகவில்லை என்பது பின்னாலே நாம் யோசிக்கும் போது நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு நாம் பெரியவர்களாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது, ஆண்டு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் நினைப்போம். ஏன்னா அந்த நாளிலேயும் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் வேதாகமத்திலே நமக்கு தெரியும், தாவீது பற்றி எல்லோரும் தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. கிறிஸ்துவ எல்லோரும் தாவீதை பற்றி நன்றாக தெரியும். இங்கே பார்க்கும்போது அதே போல தான் தாவீதை ராஜாவை செலக்ட் பண்ணும்போது நடந்த ஒரு காரியமும் அதுதான். சவுலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அது மனதுக்கு வேதனையாக இருந்தது, ஏன் இவர்கள் இப்படி ஆண்டவர் தான் எல்லா காரணம் நடத்துகிறாரு, ஏன் இவர்கள் கேட்கிறான்னு சொல்லி அவருக்கு வேதனையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், அவர்கள் சொன்னபடியே நீ செய்ய என்று சொன்ன உடனே அவர்களுக்கு சவுல் ராஜாவை முதல் ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். பிறகு சாமுவேல் சவுல் என்ன ராஜா ஆனார். ஆரம்பத்தில் நன்றாக தான் இருந்தார். இவர் சொன்ன ஆண்டவருக்கு கீழ்ப்படியாக பண்ண காரணத்தினால் இவர் சாமுவேல் தீர்க்கதரிசி நான் 7 நாள் கழித்து நான் வருவேன், அதற்கு பிறகு சர்வாங்க தகன பள்ளியில் செலுத்தலாம் என்று சொல்லிவிட்டு போயிருந்தார். ஆனால் இவர் வருவதற்கு கொஞ்சம் பிந்தின உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி வருது பிந்தின உடனே சவுல் பள்ளியெல்லாம் செலுத்தி அதை முடித்து விட்டார். அந்த காரியம் அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தது. அதுதான் ஆண்டவர் அவரை ராஜாவை எடுத்து மனசாப்பட்டு 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் பார்த்து சொன்னால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை பார்த்து சொல்கிறார். 13வது வசனம், சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேலே உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனே கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் நமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று அவர் சொன்னார். ஆண்டவரை கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டு அந்த இடத்திலே அவருக்கு இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்ந்தெடுக்க போகிறார் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்க சொல்கிறார். அதை தான் இங்கே பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொன்னார், நான் ஈசாயின் குமாரர்களே ஒருவனே ராஜாவாக்க போகிறேன், நீ அவன்கிட்ட போ என்று சொல்லி தையலுக்கு இப்போ எடுத்துக்கொண்டு நான் இங்கே போ என்று சொன்ன உடனே அவர் கேட்கிறார். அவர் என்னன்னு கேட்பாருன்னு சொல்லி பலி செலுத்த போகிறேன் என்று சொன்னால் அங்கே போய் சொல்லி ஆட்களையும் கூட்டிக் கொண்டு அங்கே அவர்களெல்லாம் வருவதற்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துன்னு சொன்ன உடனே இவர் அங்கே ஈசாயிடம் போகிறார். ஈசாயின் வீட்டில் போன உடனே இப்படி பலி செலுத்த வேண்டும், நீங்கள் எல்லாம் ஆயத்தமாகுங்கள் என்று சொன்ன உடனே அவர் ஒவ்வொரு தன்னுடைய குமாரர்களை எல்லாம் அனுப்புகிறார். முதலிலே எலியா பின்ன மூத்த மகனை அவர் பார்க்கிறார். எலியா சாமுவேல் தீர்க்கதரிசி நல்ல ஹைட்டும் பார்க்க எல்லாம் அழகாக இருந்த உடனே அவர் நினைத்தார், இதைத்தான்
இவனைத்தான் ஆண்டவர் செலக்ட் பண்ண போகிற இஸ்ரவேலுக்கு ராஜாவாக செலக்ட் பண்ண போகிறேன்னு அவர் நினைத்தார். கர்த்தர் சொல்லிவிட்டார். அதான் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 7வது வசனம், நீ இவனுடைய முகத்தை என்னுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி முதலானவனே எலியாபை அவர் கடந்து பண்ண உடனே கர்த்தரிடம் சாமத்திற்கு சொன்னார். அடுத்து போகும்போது அபினதாப் 2வது மகனையும் அனுப்பினார். அப்பொழுதும் அதுவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். 3வதாக ஷமா அவரையும் அனுப்பின உடனே அவரும் இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்படியாக 7 குமாரர்கள், அவருக்கு ஈசாக இருந்த 7 குமாரர்களையும் கடந்து பண்ணினார். ஆனால் கர்த்தர் அவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், உமக்கு எவ்வளோதானா பிள்ளைகள், இந்த குமாரர்கள் இத்தனை பேர் தானே என்று கேட்ட உடனே அவர் சொல்கிறார், ஈசாய் சொல்கிறார், இன்னும் ஒருவன் கடைசி உடன் உண்டு, அவன் ஆடுகளை மேய்ப்பதற்கு போயிருக்கிறான் என்று சொன்ன உடனே இவர் சொல்லிவிட்டார், அவனை அழைத்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்புங்கள், அவன் வராமல் நான் இங்கே உட்காரப்பட்டு இந்த இதில் நான் பங்கெடுக்க மாட்டேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன உடனே அங்கே தாவீதை அழைத்து வருவதற்காக ஈசாய் அனுப்புகிறார். தான் அவரைத்தான் ஆண்டவராக ஏன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த ஒரு தாவீதை ஆண்டவர் ஏன் அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். எதனால், எந்த காரணத்தினால், என்னென்ன குணங்கள், அவருடைய விசேஷித்த குணங்கள் அதிகமாக தாவீதிடம் இருந்தது என்று பார்க்கும்போது கர்த்தர் அதைத்தான் தெரிந்து கொண்டார். நாம் எல்லோருமே வெளிப்படையாக நாம் பார்க்கும்போது அழகாக இருக்கிற சில இன்டர்வியூக்கு போனாலும் சரி, சில ஜாபுக்கு போனாலும் நிறைய பேர் பார்க்கும் நல்ல கலராக இருந்தால், நல்ல முறையில் லாங்குவேஜ் இங்கிலீஷும் நல்லா பேசினால், அதில் கொஞ்சம் வசதியாக இருந்தால் அப்படி பார்த்து செலக்ட் பண்ணுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் இருதயங்களை பார்க்கிறவர். நாம் மனிதர்களாகிய நாம் முகத்தை பார்க்கிறோம், அவரோ இருதயங்களில் ஒவ்வொரு எப்படி இருக்கிறோன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்றபடியே நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார், நமக்கு பலன்களை தருவார் என்பதை இதன் மூலமாக தாவீதுடைய இந்த ஒரு வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவரை பார்த்தோம்னு சொன்னால் அவர் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் ஆடுகளை பொறுப்பாக ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, அதே ஆட்டிலிருந்து தப்பித்து விட்டார். ஒரு கரடி வந்தது, அந்த சிங்கத்துக்கும் இந்த கரடிக்கும் தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றி விட்டார். பார்க்கும்போது சிறிய லெவலில் அவருக்கு அதிகமான வேறு யாருமே கிடையாது, தனியாக போய் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். அங்கே அந்த ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார்னு பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதிகமான கூட்டங்கள் இருக்கும்போது பல நேரங்களில் பார்த்தோம்னு சொன்னால் மக்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு விதமான பிஹேவியர் இருக்கும். ஆனால் தனிமையாக இருக்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். ஆட்களை பார்க்கும்போது நல்ல முறையில் இருப்பார்கள். ஆனால் தனியாக இருக்கும்போது வாழ்க்கையை நாம் கேள்விப்பட்டால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் இங்கே தனியாக இருந்து இந்த ஆடுகளை சிறுவனாக இருக்கும்போது தான் 17 வயதிலே தான் இவருக்கு அரசு ராஜாவாக அபிஷேகம் சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்டது 17வது வயதிலே. ஆனால் உடனே அவருக்கு அந்த அரசாட்சி கிடைக்கவில்லை. 13 ஆண்டுகள் போன பிறகு தான் 30வது வயதிலே தான் அவர் அந்த அரியணையில் இருக்க முடிந்தது. அது வரைக்கும் பாடுகள் அநேகமாக உண்டு. தனிமையாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை அவ்வளோ ஒரு பொறுப்பாக மேய்த்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, ஆடுகளை மேய்ப்பது மட்டுமல்ல, அங்கே ஆண்டை துதித்து பாடக்கூடிய ஒரு மனநிலைமையுடையவராக நாம் பார்க்கிறோம். வாத்திய கருவிகளெல்லாம் வைத்து வாசித்து தம்புரு அந்த நல்ல முறையிலே உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவர் கற்று தெரியவராக நாம் பார்க்கிறோம். சவுலு கூட அசுத்தாவே அவர் ஆவி அலைக்கழித்த போது இவர் வாசிக்கும்போது சுரமண்டலத்தை வாசிக்கும்போது அவர் ஆவியை அந்த அசுத்தாவியரிடம் போய்விடும். அந்த அளவுக்கு இவர் தேர்ந்தவராக. இவர் எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுக்கவில்லை, எங்கே ஆர்கன் கிளாஸ் அட்டன் பண்ணவில்லை, கீபோர்ட் கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவருக்கு ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்தே ஆண்டு செய்த நன்மை ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் அவரோடு ஒரு நெருங்கிய ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கர்த்தரோடு இருந்தது தாவீதுக்கு. அதனால் தான் ஆண்டவர் இருந்ததுக்கேற்ற மனுஷனாக அவர் தெரிந்து கொண்டார். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரமார்களையும் நீ பார்த்து கொண்டு வாயின்னு சொல்லி கொஞ்சம் அப்பம் பயிர் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து விடுகிறார். அவர் அங்கே போகும்போது என்ன சொன்னால் தன்னை ஆடுகளை ஒரு காவலாளிடம் விட்டு தானே போகிறார். எங்கேயோ விட்டு தனியாக ஆடுகளை விட்டு போகவில்லை, காவலாளிடம் சொல்லி அதை பார்த்து கொள்ளுன்னு சொல்லிவிட்டு தான் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது சிறிய ஒரு கொஞ்சத்திலே ஒரு உண்மையுள்ள இருந்த காரணத்தினால் தான் ஆண்டவர் அதியத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குமே ஒரு ராஜாவாக அவர் ஏற்படுத்தினான்னு சொன்னால் கொஞ்சத்தில் அவர் உண்மையுள்ள கொடுத்த பொறுப்புகளை நல்ல முறையிலே உண்மையும் உத்தமமாக அவர் பார்த்தது அது தனி ஒரு குணாதிசயமாக நாம் பார்க்க முடியும். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாவற்றையும் தன்னுடைய சுய பலத்தினால் நடத்துகிறேன் என்று பார்க்காதபடி ஆண்டவர் வல்லமையானவர் என்று சொல்லி எதற்கெடுத்தாலும் அவரை சார்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்ததை பார்க்கிறோம். அந்த கோலியாத்தை அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும்.
அங்கே அந்த பெலிஸ்தீரான அந்த கோலியாத் இவர்களை மிரட்டுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களையும் சவுலையும் பார்த்து இவர்கள் பயப்படுகிறார். ரொம்ப பயந்து ரொம்ப பயந்தார்கள் அவனை பார்த்து. இவன் பார்க்கிறான், ஒரு விருத்தசேனம் பண்ணப்படாத ஒருவன் இப்படி நம்முடைய ஜனங்களை பார்த்து இவன் நிந்திக்கிறானே என்று சொல்லி பார்த்தார். அங்கே போய் அவர் போவதற்கெல்லாம் ஆயத்தமாகிறார். சவுல் சொல்கிறார், அவன் சிறு வயதிலிருந்தே ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணவன், நீ எப்படி அவன் மேலே போய் அவனுக்கு எதிராக போக முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் அப்படி தான் சொல்கிறார், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஆட்டை பிடிப்பதற்கு சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அவற்றை தான் என்னுடைய கர்த்தர் தப்பி வைத்தார். அப்படி தப்பித்த தேவன் எந்த ஒரு விருத்தசேனம் பண்ணப்படாத இவனிடம் நம்மை தப்பி வைப்பார் என்று சொல்லி அவ்வளோ தைரியமாக அவர் சொல்கிறார். கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அவ்வளோ ஒரு தைரியமாக ஆண்டோட நம்பிக்கையோடு போகிறார். எது இருந்தது? சவுல் தன்னுடைய வஸ்திரம் என்னும் கவசம் தலைசரை எல்லாம் இவருக்கு அணிவித்து அவரை அனுப்பலாம் என்று பார்க்கிறார். இவர் எடுத்து போட்டால் இவருக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன், அவருக்கு இந்த ராஜ வஸ்திரங்களையும் மற்றதெல்லாம் போடுவதற்குள்ளே ஒரு அந்த ஒரு இது அவருக்கு அது போடக்கூடிய ஒரு பழக்கம் கிடையாது. அவர் கையிலே ஒரு கவன் 5 கற்களை வைத்து கூழாங்கற்களை வைத்து ஒரு கல்லை அவருடைய எரிந்த உடனேயே அவன் அப்படியே நெற்றில் இருந்த உடனே அவன் தலைக்குள்ள விழுந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவர் பெரிய ப்ராக்டிஸ் கிடையாது, பெரிய பெரிய ஆயுதங்களை அவர் வைத்து போகவில்லை. ஆண்டவரை கர்த்தரோடு கூட இருந்து செயலில் கர்த்தர் அவர் வல்லவர், நிச்சயமாக இந்த ஒரு பெலிஸ்தீனுடைய கையிலிருந்து நம்ம மீட்பார் என்று ரட்சிப்பார் என்று அந்த ஒரு நம்பிக்கை இருந்து எப்போதுன்னு சொன்னால் கர்த்தரிடம் அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் அவருடைய இருந்தது, ஒரு தைரியம், ஃபெய்த் இருந்தது ஆண்டவருடைய கர்த்தரிடம் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடிந்தது. கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது என்று பார்க்கிறோம். அதனால் அது விசேஷித்த ஒரு குணம். அதனால் தான் ஆண்டவர் ஏன் இவரை செலக்ட் பண்ணி சொல்லி வித்தியாசமாக ஏன் கர்த்தர் செலக்ட் பண்ணினார் என்று பார்க்கும்போது இந்த வித்தியாசமான எக்ஸ்ட்ராடினரி குணங்கள்லாம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் கர்த்தர் தாவீதை செலக்ட் பண்ண என்று பார்க்கிறோம். என்ன பார்க்கும்போது அவரிடம் என்ன தவறுச்சுதான், அவர் அவ்வளோ பெர்ஃபெக்டான மனுஷன் கிடையாது, அநேகமான ஃபெயிலியர்ஸ் அவரோட உண்டு. பல காரியங்களை செய்திருக்கிறார். பஸ்ஸேபாலிடம் தவறாக போன காரியம் அந்த தவறாக நடந்து, அது மட்டுமல்ல அந்த ஊரியா கணவனான அந்த ஊரியாவையும் கொலை செய்ய எல்லாவற்றையும் அவர் அரேஞ்ச் பண்ணினார்னு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மோசமான காரியம். ஆனாலும் என்ன பண்ணார்? 51 சங்கீதத்தை பார்க்கும்போது அங்கே பஸ்ஸேபாலிடம் அந்த ஒரு பாவத்தை அறிக்கையிட்ட ஆண்டவரை கர்த்தரிடம் அவர் பேசுகிறார். 51 சங்கீதத்தை பார்த்தோம்னு சொன்னால், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமுறை சுத்திகரியும். தேவரி 4வது வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உந்த கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் அறிக்கையிடுகிறேன். இன்னும் பார்த்தோம்னால், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் தாரும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கல்னு சொல்லி அந்த 51 சங்கீதத்தை தன்னுடைய நடந்த அந்த இன்சிடென்ட் வைத்து அங்கே தன்னை அப்படியே அவர் ஆண்டோட ரிப்பன் பண்ணிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது ஒரு முறை அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தது. என்ன நடந்துச்சு சொன்னால், கர்த்தர் 3 விதமான தண்டனைகளை கொடுக்க போயிருந்தார். அப்போ கொடுக்க நினைத்த போது அவர் கேட்டார், 3 உனக்கு எது வேண்டும்? 7 வருடம் பஞ்சம், இல்லை 3 மாதம் எதிரி உன்னை தொடர்ந்து வர வேண்டுமா, அல்லது உங்களை 3 மாதம் கொடிய நோய் வாதையினால் உங்களை பாதை அனுப்பவா என்று கேட்டும்போது அவர் சொல்கிறார், ஏதாவது இதில் ஒன்றே செலக்ட் பண்ண சொன்னார் கர்த்தர். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணினது கர்த்தர் பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னு சொன்னால், நான் தானே இந்த பாவத்தை செய்தேன், இதற்காக ஜனங்களை தண்டிக்க வேண்டும், என்னையும் என்னுடைய தகப்பனார் வீட்டார் அதுக்கு நாங்கள் தான் அதற்கு எங்களை தண்டியும், ஆனால் இந்த ஜனங்கள் எந்த வித பாவமும் செய்யவில்லையே, அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று பார்க்கும்போது அந்த ஒரு தான் செய்த பாவங்களுக்காக ஆண்டவர் இருக்கக்கூடிய முற்றிலுமாக தன்னை அந்த ரிப்பண்டன்ஸ் அவருடைய இருக்கிறதை நாம் காண முடியும். அதுவும் அவருடைய இருந்த ஒரு விசேஷத்த குணமாக நாம் பார்க்கலாம். கொஞ்சத்திலே அவர் உண்மையாக இருந்தார். ஆண்டவரிடம் உள்ள அந்த ஒரு தன்னால் எல்லாம் முடியும் என்று நினைக்காதபடி கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், அவர் என்னோட கூட இருந்தாலும் இது பெரிய காரியங்களை செய்யலாம் என்ற அந்த ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்ததையும் பார்க்கிறோம். நம்ம பார்க்கும்போது அநேகமான நல்ல நற்குணங்கள் எல்லாம் அவரிடம் உண்டு. தாழ்மை இன்னும் பார்த்தோம் சொன்னால், அவருக்குடைய தாழ்மையை படித்தோம்னு சொன்னால், தன்னை ரொம்ப தாழ்மையான குணம், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த ஒரு தாழ்மையுள்ள குணத்தையும்
தாவீதிடம் நாம் பார்க்க முடியும். எனவே இந்த மாதிரி ஸ்பெஷலான குணங்களெல்லாம் இருந்த ஒரு காரணத்தினால் அந்த தகுதி அவரை பெரிய டிகிரி எல்லாம் அவருக்கு கிடையாது, அல்ல பெரிய ராயல் ஃபேமிலி கிடையாது. ஏன் அவரை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ஒரு ராஜாவாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அநேகமான குணங்கள் அவர்கிட்ட உண்டு, நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட உண்டு என்றால் அவரை தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் எவ்வளோ தூரம் அவரை ஏற்று வந்தார், எல்லாவற்றிலும் அவர் இறந்து போகிறான்னு சொல்லி துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார். இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு நல்ல நல்ல குணங்களை ஆண்டவர் பிடிக்க ஆண்டவருக்கேற்ற ஒரு குணங்கள் எல்லாம் இருந்த ஒரு காரணத்தினால் தான் இதற்கேற்ற மனிதன் என்று சொல்கிறார். நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கிறோம். அங்கே 13வது அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்த சாட்சியம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இருதயத்துக்கு ஏற்றவனாக ஆண்டவர் கர்த்தர் கண்டார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். எனவே நமக்கு கொடுத்திருக்கிற இதை பார்க்கும்போது நமக்கு பல நேரங்களில் நினைப்போம், ஏன் எனக்கு இந்த ஒரு வேலை கிடைக்கவில்லை, ஏன் எனக்கு இப்படி ஒரு செலெக்ஷன் ஆகும் நினைத்தால் தாவீதை போல உள்ள குணங்கள் நமக்கு இருக்க வேண்டும், ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். என்னால் என்னுடைய முயற்சினாலும் என்னுடைய படிப்பினாலும் எல்லாவற்றையும் செய்யலாம் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. உண்மையுள்ளவர்களாக இருக்க நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பிலே எந்த வேலையானாலும் சரி, ஒரு உண்மை உத்தம ஆட்கள் இருந்தாலும் சரி, நம்முடைய சூப்பர்வைசர்ஸ் அல்லது சீனியர்ஸ் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, பார்க்க விட்டாலும் சரி, நம்முடைய கடமையை நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர், முகத்தை வெளித்தோற்றங்களில் பார்க்கிறவர் அல்ல, வெளி வேஷங்களில் அவர் பார்க்கிறவர் அல்ல. அதற்கேற்ற பலம் தான் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ வேஷம் போடுகிறோமோ அதுக்கு தக்கன பலம் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் யார் இருந்தாலும் சரி, இல்லை இருந்தாலும் சரி, ஆட்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்முடைய குணங்கள் அதே குணங்களாக இருக்கும்போது நிச்சயமாக பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்மளுடைய அதிகமாக படித்தவர்களாக இருந்தால் கூட நான் போன இடத்துல நம்ம ஒரு வித்தியாசமாக செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட குணங்கள் நம்ம இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் ஒரு மகனும், அந்த தாய் அவரிடம் அடிக்கடி சில அட்வைஸ் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். லைட்டு அந்த ரூம்லேயே எதுக்கு ஆட்கள் யாரும் இல்லையே, அந்த லைட்டை ஆஃப் பண்ணுன்னு சொல்வார்கள். பைப்லேயும் தண்ணி ஒழிய கொண்டே இருக்கிற அந்த பைப்பை தண்ணியை ஆஃப் பண்ணுன்னு சொல்வார்கள். இப்படி ஒவ்வொன்றாக எதை எடுத்தாலும் நல்ல அட்வைஸஸ் தான் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவன் ஒரு வாலிபனாக இருந்த காரணத்தால் அம்மா எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே, கரெக்ஷன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்களே, இனி ஏதாவது ஒரு ஜாப் கிடைத்தால் இந்த வீட்டை விட்டு நான் சிட்டியை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். இவன் படித்தவன். ஒரு முறை இவனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. இவன் போகும்போது என்னால் அந்த பெரிய ஒரு ஆஃபீஸ் போகும்போது வெளியில் உள்ள டோர் திறந்திருந்தது. ஆனால் யாருமே அங்கே கிடையாது, யாருக்குமே வாட்ச்மேன் யாருமே இல்லை. அவர் வாட்ச்மேன் இருக்க வேண்டும், இல்லை. ஆனால் அந்த டோர் திறந்திருந்தது. உடனே இவன் அந்த கதவை அடைத்து விட்டு உள்ளாலே போனான். அங்கே போனால் அங்கே ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டத்திலே ஒரு பைப்பிலேருந்து தண்ணி வேஸ்ட் ஆகி கொண்டு தரையிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. செடிகளுக்கு பாயாமல் இருந்த உடனே இவன் பார்த்தான். அந்த பைப்பை எடுத்து இந்த செடிகள் ட்ரை ஆக இருந்த கூட அந்த செடிகளுக்குள்ளாலே அதை போட்டுவிட்டு மேலே ஸ்டேர் கேஸில் ஏறி போய் கொண்டிருக்கும். பகல்லே டே டைம் ஸ்டேர் கேஸில் ஏறிக்கொண்டு இருக்கும்போது சைடில் உள்ள லைட் எரிந்து கொண்டிருந்தது. பார்த்தான், லைட் எரிந்து கொண்டிருக்க. அம்மாவை நினைவு கூறுகிறான். அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லாம் அவங்க சொல்லுவார்களே என்று சொல்லி அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போய் அங்கே உள்ள அந்த ரூமில் போய் உட்கார்ந்த உடனே எல்லோரும் கூட உட்கார்ந்துருக்கிறான். இவனுடைய ஒவ்வொருக்கும் என்று முடிந்தது. இவனுக்கு அந்த டர்ன் வருகிறது. வந்த உடனே அவர் கேட்டது என்ன கேட்டார்னு சொன்னால், எப்போது ஜாயின் பண்ணுகிறா என்று கேட்டார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நம்முடைய டிகிரியை கேட்கவில்லை, நம்முடைய பேப்பர்ஸ் எதுவுமே செக் பண்ணவே இல்லை. எப்படி ஒரு உடனே எப்பொழுது ஜாயின் பண்ணுறான்னு கேட்ட உடனே நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட கேள்வி ஒன்றுமே கேட்கவில்லை என்று கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், நீ அங்கே வெளியில இருந்து நீ வந்திருந்து இங்கே உட்கார வரையும் என்னென்ன காரியங்கள் செய்யன்னு சொல்லி நான் கவனித்து கொண்டே இருந்தேன். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவையை தவிர பெரிய டிகிரியை வைத்துக்கொண்டு நல்லா பேச தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இன்னும் அநேகமான சர்டிஃபிகேட்ஸாக வைத்திருக்கிற என்பவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. இப்படி என்னுடைய கம்பெனியிலே எவ்வளோ பொறுப்பாக காரியங்களை இப்படி எங்களுக்கு நஷ்டங்கள் வராதபடி இவ்வளோ ஒரு பொறுப்பாக செய்கிற ஆள் தான் தேவை என்று சொல்லி அவனுக்கு அந்த ஜாபை கொடுத்தாரலாம். பாருங்களேன், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கிற நாம் வேலை பார்க்குற இடத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேகமான பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னால் வேலைக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு இந்த நாள் ஜாயின் பண்ணுன்னு சொல்லுவார்கள். அதுக்கிடையில் வேறு எங்கேயாவது வேலை கிடைத்து விட்டால், நாம் பேசின சேலரியோடைய கூட கிடைத்து விட்டால், இந்த ஜாயின் பண்ணுறேன் என்று சொல்ல நாள் கூட இந்த டெலிஃபோன் எடுக்கவே மாட்டார்கள். திரும்ப எவ்வளோ நேரம் எடுத்தாலும் லைன் எடுக்க மாட்டோம். திரும்ப எந்த நியூஸ் அவனில் வராது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆலயத்தில் சேர்ந்தவர்கள் தான், கோயிலுக்கு போயின்றவர்கள் எல்லாமே
நாம் கடவுளை கும்பிடுவதற்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது. நம்முடைய ஆக்ஷன்ஸ் இப்படித்தான் இருக்கிறது. வெளிப்படையாக நாம் என்னதான் நாம் ஆக்ட் பண்ணினாலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் கர்த்தர். அதான் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அவனுடைய மூத்த சகோதரி எல்லாம் அனுப்பின வந்து கடந்து போக பண்ணினார். தன்னுடைய தகப்பன் கூட என்ன பண்ணுகிறார் சொன்னால், அவரை மட்டும் கடைசி உள்ள மகன் செல்ல மகன் அவனே அங்கே அனுப்பிவிட்டார். ஆடுகளை மேய்ப்பதற்கு இங்கே பள்ளியிடுவதற்காக சமயத்திற்கு வந்திருக்கிறார். சாப்பா எல்லாரும் இருந்து பந்து இருக்க வேண்டும். ஆனால் கடைசி உள்ள மகனை பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தரோ அவர் மேலே நினைவாக இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெரிய அழகும் பெரிய ஹைட்டும் வெயிட்டும் நல்ல அழகாக இருக்கிறவர்கள் எல்லாம் அன்று செலக்ட் பண்ணுவது கிடையாது. அவர் நல்ல குணங்கள் இருந்தால் அவர்களையும் செலக்ட் பண்ணுவார். ஆனால் எல்லோருமால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அங்கே தனிமையாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை ஆண்டவர் செலக்ட் பண்ணினார் என்று சொன்னார். ராஜாவாக ஜனங்களுக்கு ராஜாவை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் காரணம் இதுதான். நல்ல தாழ்மை உண்டு. அவர் தன்னுடைய சுயபலத்தில் இல்லாதபடி ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், சரி கர்த்தர் வல்லவர் என்று சொல்லி அவருடைய நாடி இருந்தது. இன்னும் தன்னுடைய குற்றங்கள் குறைகள் தவறுகளெல்லாம் வந்த நேரத்திலே அப்படியே உண்மையாக தன் மனம் திரும்ப ஆண்டோடைய எல்லாவற்றையும் பாவத்தை அறிக்கையிட்டு மனஸ்தாப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய இருந்தால் நிச்சயமாக நம்மை இருக்கின்ற இடங்களில் ஆண்டவர் மென்மேலும் உயர்த்துவார் என்பது எந்த சந்தேகம் இல்லை. மனிதர் கண்களுக்கு முன்பதாக நாம் ஒருவேளை ரொம்ப சீப்பாக தெரியலாம், அல்லது அவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு நாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் பார்ப்பதில் நம்முடைய நற்குணங்களை அவர் பார்க்கின்றவர் என்பதை தாவீதினுடைய இந்த சரித்திரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே செய்தியை ஆசிரியப்பராக ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எதற்காக நீ தாவீதை செலக்ட் பண்ணினேன், நீ வித்தியாசமாக செலக்ட் பண்ணக்கூடியவர் என்பதே தாவீதுடைய ஒரு வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். சுவாமி தகப்பனே, நாங்கள் பல வேலைகளை நாங்கள் நினைக்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இந்த வேலை கிடைக்கவில்லை, நன்றாகத்தானே நான் எக்ஸாம் நன்றாக எழுதியிருந்தேன், எல்லாம் ஆன்சர் பண்ணினேன், ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தகப்பனே, அவர்கள் உண்மையிலேயே உமக்கு பயந்த பிள்ளைகளாக இருந்த இந்த தாவீதினுடைய குணங்கள் இருந்தால் நீர் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து செலெக்ஷன் ஆக நீ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, எங்களுக்கு அவரிடமிருந்த எல்லா குணங்களும் எங்களிடம் நாங்கள் அதை மாற்றிக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, பல நேரங்களிலே நாங்கள் வேலை பார்க்கிற இடத்துல எந்த உண்மையும் மொத்தமும் இல்லாதபடி நடந்து கொள்கிறோம். ஆட்கள் இருக்கும்போது ஒரு வேலை பார்க்கிறது, ஆட்கள் இல்லாதபடி யாருமே இல்லாத நேரத்தில் வேறு விதமான தவறுகளெல்லாம் செய்வது என்றாம் அந்த அநேகமாக நாங்கள் பார்க்கிறோம், அன்றோட வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சுவாமி, அந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கையிலே மாற்றங்களை கட்டிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவாமி, தவறுகளை பண்ணிவிட்டு மட்டும் வந்து ஒரு மனசாப்படக்கூடிய குணங்களை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே, எல்லா குறைகள் எல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்ய நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.